எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த RGB Flood Light ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கேட்ஜெட் அப்படிங்கிறது யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோஸ்ல நல்ல ஒரு கலர் எஃபெக்ட் ஆட் பண்றதுக்கு இந்த மாதிரி RGB Flood Lightலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோல இந்த கேட்ஜெட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதை எப்படிலாம் செட்டப் பண்ணி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க ஒரு யூடியூபரா இருந்தா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சீப்ரோஸ் கிரியேஷன்ஸ் மட்டும் இல்லாம நம்மளுடைய அனதர் சேனல் சீப்ரோஸ் கேமிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கேட்ஜெட்டோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு பாத்தீங்கன்னா பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 50 வாட் அப்படிங்கிற வோல்டேஜ் கன்சம்ப்ஷனுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல பாக்ஸ்ல சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லைட்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணோடனே உள்ள நமக்கு ஃப்ளட் லைட் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம லுக்குமே சூப்பரா இருக்கு. இதனுடைய ரிவ்யூ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நமக்கு பாக்ஸ்க்குள்ள ரிமோட்டுமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ரிமோட் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ நமக்கு பாக்ஸ்ல வந்தது இந்த ரெண்டு விஷயம் தான். இதனுடைய ரிவ்யூ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த RGB லைட்டோட அட்வான்டேஜஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பத்தி ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பில்ட் குவாலிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லைட்டோட பில்ட் குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 200 ரூபீஸ்க்கு நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டல் பில்ட்ல தான் இந்த RGB லைட்டை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. 200 ரூபீஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. 200 ரூபீஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த RGB லைட்டோட ஃப்ரேமுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்ல வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அதுவுமே நல்ல ஒரு குவாலிட்டியில இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் இந்த லைட்ல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 200 ரூபீஸ்க்கு நல்ல ஒரு குவாலிட்டியான RGB லைட். நெக்ஸ்ட் இந்த லைட்டோட டிசைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா LEDஸ்ல நல்ல ஒரு டைமண்ட் கட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால ரெஃப்ளெக்ஷன் வந்து நல்ல ஒரு ஹையா இருக்கு. அட் த சேம் டைம் பிரைட்னஸ்மே பாத்தீங்கன்னா இந்த லைட்ல அதிகமா தான் இருக்கு. இப்போ நீங்க பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கனாலே தெரியும். இந்த டைமண்ட் கட் டிசைன் இருக்கிறதுனால லுக்குமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. மெயினா இந்த ஃப்ளட் லைட்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 50 LEDs வந்து கொடுத்துருக்காங்க. இதனால பிரைட்னஸ் வந்து ரொம்பவே ஹையா இருக்கும். 200 ரூபீஸ்க்கு நீங்க எதிர்பார்க்கறதை விட பிரைட்னஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த ஃப்ளட் லைட்டோட ரிமோட்டுமே இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரிமோட்ல டோட்டலா 15 கலர்ஸ் வந்து இருக்கு. இதனால உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வந்து நீங்க ஈஸியா இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா பேசிக்கான மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ் வந்து இதன் மூலமா நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுமே ரிமோட்ல கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த சின்ன ரிமோட்ல இருக்கு. இதனால ஈஸியா உங்களுடைய ஃப்ளட் லைட் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதனால இதுல இருக்க அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 200 ரூபீஸ்க்கு 50 LEDs இருக்கு. நீங்க ஈஸியா நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். ஈஸியா ரிமோட் மூலமா நீங்க ஃப்ளட் லைட்டையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளட் லைட்ல இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா LEDஸ்க்கு முன்னாடி வாட்டர் ப்ரூஃப் கேஸ்மே கொடுத்துருக்காங்க. இதனால நீங்க லைட்டை தண்ணிக்குள்ள முக்குனாலுமே எதுவுமே ஆகாது. அப்படின்னு நினைச்சிட்டு யாரும் தண்ணிக்குள்ள போட்டுறாதீங்க. வாட்டர் ப்ரூஃபுக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தண்ணிக்குள்ள முக்குனாலுமே எந்த ஒரு டேமேஜுமே ப்ராடக்ட்டுக்கு ஏற்படாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வாட்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. தண்ணிக்குள்ள போட்டா எந்த வித டேமேஜுமே ஆகாது. ஆனா நீங்க வாட்டர் ப்ரூஃப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேல தண்ணி பட்டுச்சுன்னா இப்போ இதுல வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸ் கொடுத்துருக்கிறதுனால மேல தண்ணி படும் போது எந்த வித டேமேஜுமே ஆகாது. இப்போ நீங்க ஃபிஷ் டேங்குக்கு மேல இந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்றீங்கன்னா தண்ணி சப்போஸ் அந்த லைட் மேல படும் போது LEDஸ்க்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. இதுதான் வாட்டர் ப்ரூஃபுக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதுல வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். இதனால நீங்க ஃபிஷ் டேங்க் பக்கத்துல இல்ல தண்ணி இருக்க ஏரியா பக்கத்துல வைக்கும் போது உங்களுக்கு எந்த வித டேமேஜுமே ஆகாது. நெக்ஸ்ட் இந்த லைட்டை நீங்க எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணும்போது வீடியோஸ்க்கு ஒரு கலர் எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பேக்ரவுண்டில் ஒரு கலர் எஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி கலர் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கார்டனிங் பண்ணும்போது கலர்ஃபுல்லான கார்டன் மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த லைட்டை வந்து அதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஃபிஷ் டேங்க்கு பக்கத்தில் நீங்கள் இந்த லைட்டை ஃபிட் பண்ணும்போது நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த லைட்டில் வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்கிறதுனால தண்ணி பட்டாலுமே
எந்தவித டேமேஜுமே ஆகாது. அதனால நீங்க ஃபிஷ் டேங்க் பக்கத்துலயுமே இந்த லைட்டை வந்து செட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு கிரியேட்டிவ் மைண்ட்ல உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் செட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்க இதை வச்சு வீடியோஸ் ஆர் போட்டோஸ் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். நீங்க என்ன வேணாலும் இந்த லைட் வச்சு பண்ணிக்கலாம். உங்களுடைய கிரியேட்டிவ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த லைட்டை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா 200 ரூபீஸ்க்கு ஒரு பெஸ்டான RGB லைட்னே சொல்லலாம். இந்த கேஜெட்டோட பெஸ்ட் பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். தேவைப்பட்டா நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கும்போது ஒரு பீஸ் உள்ள வேரியன்ட் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 300 to 350 ரூபீஸ் வந்து வரும். இதே நீங்க 2 பீஸ் உள்ள வேரியன்ட் சூஸ் பண்ணீங்கன்னா 400 ரூபீஸ் தான் வரும். இதனால நீங்க மணியை வந்து சேவ் பண்ணிக்கலாம். நாங்க வந்து 2 பீஸ் உள்ள வேரியன்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். கேஜெட்டோட பெஸ்ட் பை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். செக் பண்ணி பாருங்க. ஃபைனலி இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். This is signing off, me Joshua. Thanks for watching. Bye.